எல்லாம் எல்லாம் கவர் ஆகிறது பாருங்கள். ரொம்ப சூப்பர். பாருங்கள், இன்னொரு மீன் இருக்குது. வலை விட்டே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இப்போ தான் வந்து எடுக்கிறோம். ரொம்ப ஆழத்தில் எடுக்க முடியல தண்ணியில். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா அங்கே வலை விட்டு வச்சுருக்கோம். அந்த வலையில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ மீன் இருக்கான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தண்ணி வந்து நல்லா கட்டிட்டு போகும். அதான் இருக்கிற மீன் வந்து ஓடும். பார்த்துவோம். பாருங்கள், ஒரு மீன் அடிச்சிருக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஜிலேபி மீன் பாருங்களேன் வலையில். மூறு கட்டு வலை செம்மையாக மாட்டிருக்கு. மீன் காணோம். ஒரு மீன் இது இல்லையா? எதுவும் காணோம். இதோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு மீன் இருக்குது. சூப்பராக இருக்குது. பாருங்களேன் மீனை கிட்ட கட்டுறான். மீனை கட்ட மீன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள். வெட்டை தான். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு மீன் இருக்குது. பாருங்கள், ரொம்ப சூப்பர். பாருங்கள், இங்கே ஒரு மீன் இருக்குது. வலை விட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இப்போ தான் வந்து எடுக்கிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வலை பார்த்தீங்கன்னா ஒரு 4 மீன் மாட்டிருக்கு. அடுத்த வலைக்கு போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வலை அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே விட்டு வச்சுக்கோம். அந்த சைடில் இப்போ நக்கிட்டே போகிறோம். கொம்பு வச்சு தான் அடிச்சுட்டு போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி கொம்பு வச்சு அடித்தோன்னா மீன் வந்து இந்த வலையை நோக்கி ஓடிடும். அதுக்காக கொம்பு வச்சு அடிச்சுட்டே போகிறோம். கிட்ட போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன வளர்றோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கறி மீன் மாட்டிக்குது. கறி மீன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம சூப்பராக இருக்குது கறி மீன். இது பேர் தான் கறி மீன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஃப்ரை பண்ணுறப்ப காட்டுறேன் உங்களுக்கு எப்படி சூப்பராக இருக்குதான்னு சொல்கிறேன். சாப்பிட்டு செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மீன் பேர் கறி மீன் சொல்லுவாங்க. எத்தனை மீன் மாட்டிக்குதுன்னு பார்க்கலாம். மழை விட்றப்ப நம்மளால் வீடியோ எடுக்க முடியல, அதனால் இப்போ காட்டுறேன். இந்த வலையில் மாட்டிருந்தா மாட்டி போயிருவாரு. இது ஆனால் பழைய வலை இது ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் எந்த மீனும் மாட்டல. எவ்வளோ எஃபெக்ட் போடுறோம் பாருங்கள். அவ்வளோ ஈஸியாக மாட்ட மாட்டேது மீனுங்களாம். வீடியோவை பார்க்கறது ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும், நேரில் ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். இது சும்மா ஒரு அடியாக அடிச்சு விடுவா, போய் மெட்டி விடுவா நேரம் வலையில் போடுறோம். ஜிலேபி எப்போ மாட்டின்னு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஜிலேபி மீன் எப்போ பண்ணான்னு தெரில. நல்லா பைலட்டு செம்மையாக இருக்குது பாருங்கள் ஜிலேபி. இப்படி ஒரு அடிச்சு விடுவா, வெட்டி விடுவா. இது போயிட்டு தட்டி விட்டு விளாடுவா. அப்படியே போய் சும்மா தட்டிட்டு விளாடுவான். இதுலேருந்து என்ன ஒன்று கூட இப்படி வந்து விடும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருக்குது ஜிலேபி. நல்லா சைஸான ஜிலேபி. உயிரோட தாங்கதா? உயிரோட தாங்கதா? அது வேற வேலையா அங்கே இருக்குது? அது மூவர் கட்டுறாது. பேப்பருங்க மீன் வருது. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கரான் மீன் ஒன்று கடை குடும்பம் வந்து லாக்காக இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். சோட்டாலே செம்மையாக லாக்காக இருக்காது பாருங்க. தெரியல ஒன்றும் இருட்டா. அது இது வந்து வாயில் கடிச்சுன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா தப்பிச்சுட்டு வந்து மாட்ட வேண்டிய வராலே இல்லை. அங்குசை பார்த்தீங்கன்னா வாயில் வந்து கடிச்சுன்னு இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குட்டி வராலே வியட்நாம் வராலே செம்மையாக இருக்குது பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்குது. ஜிலேபி மீன் சூப்பராக போயிருக்கு. இப்போ நம்ம ஓட்ட சொல்ல தான் மாட்டிருக்கோம். இப்போ துரத்தும் போது மாற்றிருக்கோம்.
சைஸான ஜிலேபி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் மாட்டின மாதிரி இது அதுவும். இப்போதான் மாட்டுச்சு. அந்த தொட்டனால வந்து மாட்டுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் அலை விட்டு எவ்வளோ நேரம் வச்சுருந்தோம். இப்போதான் மாட்டுச்சு. வாங்க நம்ம மண்ணை அடிக்கிறாரு. இந்த மாதிரி மீன் வச்சு விட்டா வச்சுங்களேன், போய் கலைங்க உள்ளே விழுந்துடும். அதுதான் தான் பண்ணுறாரு. என்ன மீன் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இன்னும் வந்து காரணத்தில் தான் இன்னும் பண்ணிக்கிற நல்லா தான் போகிறீங்க. ஆமாம், வலை நல்லா தான் இருக்கும். அடிமணி பேர் வாங்க மைஸ் அண்ணன் தான் எடுக்கிறாப்புல வலை. அப்படியே அடிமணியை இழுத்து எடுத்து பார்த்துட்டு போனோம். அவ்வளோ மீன் மாட்டினா எடுத்துடலாம், என்ன விட்டுடலாம். நமக்கு தெரியும். ஒரு நிமிஷம், இந்த பை வந்து கொஞ்சம் பின்னாடி சொருகிறேன். ஏன்னா மீன் மிக்ஸ் ஆகக்கூடாது. ரொம்ப நைஸ் பண்ணு, நாலு கம்மி, இந்த அழகான வலை. மாட்டியிருக்கா? 2 படா சைஸ் மாட்டிருக்கு. என்னண்ணா ஒன்று எங்கே போயிருக்கா? நீங்கள் பாருங்கள், 2 சைஸான ஜிலேபி இந்த வலையில் தான் மாட்டுச்சு. 3ஆவதாக ஒரு ஃபிஷ்ஷு. இங்கே பாருங்கள், இன்றைக்கி வேட்டை ஓரளவுக்கு சுமாராக தான் முடிஞ்சிருக்குது. பரவாயில்ல. ரொம்ப ஆழத்துலலாம் எடுக்கவே முடியல தண்ணியில். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மீன் எந்த மீன்? கறி 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 மீன் கறி மீன் சொட்டை மண்டை. இதுக்கு மண்டைக்கு கொஞ்சம் ஃபேஸ் இதுக்கு டிஃப்ரென்ஸ் ஆகுது இந்த மீனுக்கு தானே மற்ற மீனோட. இதான் சைஸா? நல்லா இது சைஸாக இருந்துச்சு. இவ்வளோ சின்னதாகிற மாதிரி ஃபீல் ஆகுது. சைஸான ஃப்ரெண்ட்ஸ், அது பைய கொட்டி காட்டுறாங்க. பை ஓட்டடா, எத்தனை மீன் போச்சுன்னு தெரியல. அதில் ஏதா வரலாம். இங்கே பாருங்கள், இன்றைக்கி வேட்டை இந்த வழக்கில் எல்லாமே வர மாதிரி எனக்கு வராதா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வேட்டை நல்லா முடிஞ்சிச்சு. நம்ம சேனல் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோ ஃபிஷிங் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? பாய் ஃப்ரெண்ட்ஸ்.